துப்புரவு பணி செய்கிற பணியாளர்களை தேசிய சேனலாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய பேட்டி காண்றாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் பெகஞ்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் யானைக்கு தான் ஓட்டு போடுவேன். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் பிஎஸ்பிக்கு தான் ஓட்டு போடுவேன். நீங்கள் யார் ஓட்டு போடுவீங்க? நான் மாயாவதி அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க. 300 பேரை சர்வே பண்ணுறாங்க. 300 பேரை அதே தகவல் சொல்கிறாங்க. ஒரு துப்புரவு பணியாளர் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி கேட்குறாங்க அந்த தொலைக்காட்சி, தேசிய தொலைக்காட்சி, நீங்கள் ஓட்டு போட்டீங்க, முதலமைச்சர் ஆனாங்க, திருப்பி அதே துப்புரவு பண்ணி தான் செய்கிறீங்க, அதே தொடப்பம் தான் வச்சுன்னுக்கிறீங்க, பெருக்கினுக்கிறீங்க. திருப்பி ஓட்டு போட்டீங்க, முதலமைச்சர் ஆகணும், அதே பணி தான் செய்ய போகிறாங்க. திருப்பியும் ஓட்டு போட்டாலும் முதலமைச்சர் ஆனாலும் அதே பணி தான் செய்ய போகிறீங்க. அந்த பணி செய்கிறதுக்கு எதுக்கு ஓட்டு? அந்த மக்கள் சொல்கிறாங்க. அதே தமிழ்நாட்டில் நம்மளெல்லாம் அறிவிஜையாக இருக்கிற நம்மளாம் கேட்டோம்னா, அட ஓட்டு கொடுப்பா, அது மம்தா பானர்ஜினா வரட்டும், மாயாவதி, நம்மளுனாப்பா, நம்ம வீட்டில் நம்ம உழைச்சா தான் நம்ம வீட்டில் கஞ்சின்னுவாங்க. ஆனால் அந்த மக்கள் எவ்வளோ அரசியல் அறிவோடு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது உண்மை. நான் ஓட்டு போட்டால் அவங்க முதலமைச்சராக போகிறாங்க, இந்த பணி தான் செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடியே முதலமைச்சர்லாம் இருந்தாங்க, இந்த பணி தான் செய்தோம். அந்த முதலமைச்சர்லாம் இருக்கும்போது இந்த பணி செய்கிறவங்களை எப்படி பேசுவாங்கன்னா, வாடினுவானுங்க, போடினுவாங்க, கேவலமாக பார்ப்பாங்க, கேவலமாக நடந்துப்பாங்க. என்னைக்கு என் தேசிய தலைவர் என்னுடைய சகோதரி முதலமைச்சர் ஆனாங்களோ, வாடி போடின்றோலாம் வாமா போமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கும்புறதுக்கு முன்னாடி அதிகாரிகளாம் என்ன பார்த்து கும்பிடுறாங்க. இந்த தன்மானம் கட்சிது, இந்த சுயமரியாதை கட்சிது, இதுதான் எங்களுக்கு பாபா அம்பேத்கர் சொன்னார், அது எங்களுக்கு கட்சிது போதனாங்க.